ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன். இதில் ரொம்ப யூனிக்கான ஜுவல்லரி, ஆக்சுவலாக ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெவியான ப்ரைடல் கிராண்ட் வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான டிசைன் கலெக்ஷன் ஃப்ரம் பூதி ஸ்வர்ணமஹால். அண்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ஒன்று காமிக்கிறேன். அதுவுமே இவங்களுடைய ஓன் டிசைன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக இருக்கும். எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியாது. இதில் ஒரே ஒரு குவிஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் டிசைனை நானுமே வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக மிஸ்டேக் பண்ணுவோம்னு தோணுது. அதனால் அது உங்ககிட்டே விட்டுடுறேன். என்ன கொஷின் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஹாரம்னாலும் பார்த்துக்கோங்க. இதில் பெண்டன்ட்டில் ஒரு அழகான டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசைன் வந்து என்ன டிசைன் பர்டிகுலராக நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு டெம்பிளில் பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் இதெல்லாமே வந்து டெம்பிள் கலெக்ஷன். ஸோ ஆன்டிக் ஜுவல்லரி அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அதுவும் நிறைய டெம்பிள் ஆர்கிடெக்சர், அந்த கோயில், அந்த சிற்ப வெளிப்பாடை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பெண்டண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இதில் வந்து ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனது பார்த்திங்கன்னா, இதில் சின்ன க்ளூ கூட கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு அஸ்வமா, நந்தியா, மேலே இருக்கிறது வந்து நந்தி மேலே இருக்கிறது வந்து சிவனா, விஷ்ணுவா, இல்லை மகாலட்சுமி, எனக்கே சுத்தமாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ரொம்ப 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 கன்ஃபியூசிங்காக இருந்தது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது பர்டிகுலர் இந்த பெண்டன்ட் வந்து யார் இருக்காங்க, என்ன மாதிரி ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கானால உங்கள்கிட்ட நான் வந்து இதை விட்டுடுறேன். அண்ட் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பர்டிகுலராக சூப்பராக கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்கிட்டேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ யார் எப்படி அந்த டிசைன் வந்து கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலர் இந்த டிசைன் இதில் வரக்கூடிய அந்த ஸ்பார்க்லிங் ஸ்டோன் ஒர்க்கு வெயிட் வந்து கழிச்சிடுவாங்க. அந்த ஸ்டோன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்டிக்கில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சில ஸ்டோன் ஒர்க் அங்கங்கே கொடுக்கும்போது கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும் இந்த ஜுவல்லரி வேர் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மைல் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க. அப்படியே எம்போசிங்காக ஒரு ஃபீச்சருமே கூட டீட்டெயிலாக தெரிகிற மாதிரி. ஈவன் அது வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல டீட்டெயிலிங்காக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க்குமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு மைலுக்கு மிடில்லையுமே ஒரு சின்ன அரும்பு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து ஒரு பம்கின் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டக்காஷ் க்ரீன் கலரில். இந்த பர்டிகுலர் டிசைன்லையுமே ஒரு செமி ஆன்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி தான் வருது. மயிலோட ஒர்க்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். நிற்கிற மாதிரியான ஒரு மயில் ஒர்க்கு ஃபேஸ் வந்து காமிச்சிருப்பாங்க இதில். ஸோ நீங்கள் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ரெண்டுமே பேக் செயினோட வந்துடுது. அண்ட் இந்த ஹாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நெக்லஸ் ஹாரம்னோட வியூ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இதில் மெயின் திங், நம்ம எத்தனையோ ஸ்டோன் ஒர்க் ஹாரம் வந்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் டிசைனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த டைமண்ட் லுக்கிங் வந்து அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ்டு செட்டிங்காக, டைமண்ட்லேயே உங்களுக்கு எப்படி ஒரு க்ளோஸ்டு செட்டிங் ஜுவல்லரி எப்படி வருமோ அதை மாதிரியான செட்டிங்கை இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரிஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஃபினிஷிங் டச் எந்த அளவுக்கு மேக்கிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வராங்களோ அதே மாதிரி இந்த ஜுவல்லரியோட ஃபினிஷிங் டச்சுமே ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜுவல்லரியோட ஃபினிஷிங் டச்சுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஸ்பெஷலாக எங்களோட ஹாரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ யூனிக்கான ஒரு பீஸு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு, எவ்ரிடே ரேட்டு வந்து ஏறிட்டே இருக்குது. கிராம் ரேட்டுமே இதில் கூடுதலாக தான் இருக்குது. அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு வெட்டிங்காக வாங்குறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப யூனிக்காக வாங்கணும், கண்டிப்பாக ஏதாவது சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டு வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு சூப்பரான டிசைன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட அந்த சைஸிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்டன்ட்டு அதோட லென்த்து சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி தான். இதோட ஷேப்பு லுக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஏன்னா டக்குன்னு நம்ம எங்கேயும் ரெகுலராக பார்க்குற மாதிரி டிசைன் மாதிரி இருக்காது. இதுலேயுமே ஹாரம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடு. அண்ட் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஐ திங்க் பெருமாள் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பெருமாள் இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு ஜுவல்லரி இந்த பீஸு. இது 4 பவுண்டில் ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் வித் பேக் செயினோட வருது. ஹாரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் ஹாரம். ஹாரம்லேயுமே பெண்டன்ட் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டபுள் லேயரில் மாங்காய் டிசைன் கொடுத்து அதுக்கப்புறம் 2 பக்கமும் மகாலட்சுமி தாயார் மயில் ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிளெயின் நகாஸ் மயில் ஒர்க்கு, இன்னொன்று வந்து எனாமல் மயில் ஒர்க் கீழே வந்திருக்கும். நான் உங்களுக்கு அது கீழே போகும்போது அப்படியே காட்டுறேன். ஸோ இது டபுள் லேயர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் வந்து ஒரு சிங்கிள் லேயரில் ப்ராடாக ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டபுள் லேயரில் போகும். இது வந்து 174 கிராம்ஸ் வரும். இதோட லென்த் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ உங்களுக்கு பிளெயின் நகாஸில் மயில் ஒர்க்கு, அப்புறம் எனாமல் ஒர்க்கு அண்ட்
பார்த்தீங்கன்னா அழகாக கீழே வந்து மகாலட்சுமி, மேலே பெருமாள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. 2 சைட்லேயும் யானை. ஸோ அழகாக கஜலட்சுமியை வந்து அழகாக வந்து அந்த பெண்டன்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஹாரம் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன். ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷனில் இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷன் நிறைய நியூ டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 months பேக் இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. 1-2 டிசைன் இல்லை, கிட்டத்தட்ட 50+ யூனிக் டிசைன்ஸ் வந்து இவங்க ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கிராண்டான வெட்டிங் ஹாரம் தான் இந்த பர்டிகுலர் டிசைன். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 174 grams வரும். ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இவங்ககிட்ட அந்த ஃபினிஷிங் டச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி பீகாக் வந்து 2 சைட்லேயும் முகப்பில் காமிச்சிருப்பாங்க. ஹாரமில் நெக்லஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்லிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மகாலட்சுமி தாயார் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குடத்துலேருந்து அந்த காசு கொட்டுற மாதிரியான நகாஸ் ஒர்க் வந்து பெண்டன்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ஹாரம் தான் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஹாரம். எஸ்பெஷலி அந்த பீகாக் ஒர்க்கை சென்டர்லேயும் இங்கே பார்க்கலாம். இப்போது ஃபெதர் லுக்கில் நிறைய நம்ம அந்த ஹாரம் பார்க்குறோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஃபெதர் லுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு டீப் நகாஸ் ஒர்க் அதிகமாக பண்ணிவிட்டு அந்த 3Dயில் அழகாக வந்து உங்களுக்கு மயிலை வந்து ஸ்டோன்லேயும் காமிச்சிருப்பாங்க, கீழே மகாலட்சுமி தாயாரையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹாரம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 128 கிராம்ஸ்க்கு இப்போ நியர்லி ஒரு 150 to 160 கிராம்ஸில் பண்ணுற ஹாரம் தான் 128ல் வித் பேக் செயினோட இந்த ஹாரம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெண்டன்ட்டோட வியூ நான் தனியாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த 3Dயில் இருக்கிற மாதிரி அது எம்போசிங்காக இருக்கிற பீகாக் ஒர்க் ரொம்ப நல்லா தெரியும். ஸ்மைலி ஃபேஸோட மகாலட்சுமி ஒர்க் வித் ஸ்டோன் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது. தங்கம் விலை ஏறாமல் ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் போயிட்டே இருந்தால் கூட நம்ம ஒரு சேவிங் ஸ்கீம் போட்டு நல்லா ஒரு யூனிக்கான ஜுவல்லரியை கூட பிளான் பண்ணலாம். என்ன பண்ணுறது, அதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து எவ்ரிடேவுமே அந்த ரேட் வந்து ஏறிட்டுருக்கு. பட் இவங்ககிட்ட டிசைன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்துட்டுருக்கோம் எப்போவுமே. லைட் வெயிட்லும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எல்லோ கோல்டு கலெக்ஷன் லைட் வெயிட் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆன்டிக்லேயுமே கண்டிப்பாக அப்கமிங் வந்து ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் டெஃபினட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வெட்டிங் சீரீஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து எமரல்ட் லுக்கில் வரக்கூடிய ஸ்டோன். திஸ் இஸ் நாட் ரியல் எமரல்ட். இது வந்து செமி ஸ்டோன் தான். பட் அப்படியே பார்க்கறதுக்கு ரியலாக எமரல்ட் ஸ்டோன் வச்சு எப்படி பண்ணியிருந்தாங்களோ அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஆன்டிக் ஹாரம். ஒரு லேயர் ஃபுல்லாகவே இன்ஃபேக்ட் அந்த க்ரீன் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு லேயரில் உங்களுக்கு ஃப்ளார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர் ஹேங்கிங்ஸ் வந்து பிங்க் ரூபீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்லஸோட வெயிட் வந்து 53 grams வரும். ஹாரமில் உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி ஒரு டிசைன் வந்து வந்திருக்கும். 2 முகப்புலேயுமே மகாலட்சுமி ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க, சென்டர்லேயுமே மகாலட்சுமி ஒர்க்கு. இதில் மகாலட்சுமி ஒர்க்கில் குடம் வந்து ரொம்ப சென்டரில் தனியாக காமிச்ச மாதிரி இருக்கும். ட்ரிபிள் லேயரில் ஒரு கிராண்டான ஹாரம், ரொம்ப கிராண்டாக இருக்குங்க நேரில். அதுலேயும் அந்த ஸ்டோன்லாம் கொடுத்து ஹைலைட் பண்ணதுனால ட்ரிபிள் லேயரில் வந்து அவ்வளோ கிராண்டாக ரொம்ப பெருசாகவும் இருக்கும் இந்த ஹாரம். ஹைலி எம்போஸ்டாகவும் இருக்கும். லென்த்துமே நல்லா அதிகமாக இருக்கும். நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷனில் ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ஒன்று காமிக்கிறேன்னு. இது வந்து டைமண்ட் ஜுவல்லரி. ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷனில் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டைமண்ட் ஜுவல்லரி ஸ்டேட்மெண்ட் பீஸ் தான் இது. இது நெக்கை ஒட்டியும் போடலாம், கீழே இறக்கி தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு ஸ்ரீனிவாச கல்யாணம் அழகாக அந்த கண்டியில் காமிச்சிட்டு லோட்டஸ், அதுக்கு கீழே பிங்க் ரூபீஸ் வந்து கொடுத்து ஹேங்கிங்கில் ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன். அது ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே டைமண்ட் ஸ்டோன். 58 grams வரும். நான் கீழே இருக்கிறதா சும்மா அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றியும் போடலாம். நல்ல ஒரு சாரீக்கு வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப வியூ அழகாக இருக்கும். இது வந்து 58 grams வரும். அண்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 carat இருக்குது. ஸோ உங்களுக்கு 4 carat 62 cents அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு யூனிக்கான பீஸுங்க. டைமண்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட நீங்கள் லைட் வெயிட்லேயும் பார்க்கலாம். 30 cent 40 centஸில் வரக்கூடிய குட்டி குட்டி டைமண்ட் ஜுவல்லரியிலேருந்து ஆரம்பித்து 5 carat 6 carat 7 carats வரக்கூடிய டைமண்ட் ஹாரம் வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் டிசைன்ஸ் 2-in-1 கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவான லான்ச் உங்ககிட்ட இருந்து. இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.